ஹலோ வியூயர்ஸ், இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது, இந்த 2 சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள், நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஞான காரகன் கேது, போக காரகன் ராகு. அதாவது இந்த 2 கிரகங்களுக்குமே சொந்த வீடு என்பது கிடையாது. இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள். இந்த ராகு என்ற கிரகமானது பெருக்கிக் கொண்டே போவது, கேது என்ற கிரகம் சுருக்கி கொண்டே போவது. அதாவது ராகு என்ற கிரகம் சனியை போல் செயல்படும், கேது என்ற கிரகம் செவ்வாயை போல் செயல்படும். இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள். ராகுவாவது கொடுப்பார், கேதுவை பொறுத்தவரை எல்லாமே மாயை என்ற ஒரு ஞானத்தை மட்டுமே உணர்த்துவார். வருகிற மே மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் கும்பத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு மாற இருக்கிறார். இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதுனத்தில் இருந்த குருவின் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார். இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது ராகு என்ற ஒரு இருள் கிரகத்தின் மேல் குரு என்ற கிரகத்தின் ஒளி கதிர்கள் பட்டு இந்த ராகு என்பவர் பூர்ணமாக சுபக்கிரகமாக செயல்படுவார். இந்த ராகு என்ற கிரகம் பொதுவாக தூண்டி விடுவது, பேராசையை தூண்டி விடுவது. குரு ராகுவின் பார்வை, குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்பராசிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். மேஷம். முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை கோச்சாரத்தில் மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருந்தார். மேஷ ராசிக்காரர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் மனதுக்குள் எதையுமே வைத்து கொள்ள மாட்டார்கள். மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பலார் என்று பேசி விடுவார்கள். பின் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதனை சந்தித்து விடுவார்கள். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவர்கள் போராடி போராடி மேலும் மேலும் மேன்மை பொருந்திய ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள். ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் சறுக்கல்கள் என்பது இருந்தாலும் நாளடைவில் இவர்கள் அந்த வெற்றி கனியை பறித்து விடுவார்கள். இதனால் வரை 12ஆம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் இவர்களுக்கு தேவையில்லாத பலவிதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். பல மேஷராசிக்காரர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், இரவு நேரத்தில் இவர்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் என்பது இதனால் வரை கிடைக்கவில்லை. இதன் காரணம் 12ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சயன போகஸ்தானத்தில் ராகு இருந்ததனால் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இதனால் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத பல அவமானங்களை மேஷராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டையும் குறிகாட்டுவதனால் நிறைய மேஷராசிக்காரர்கள் நாங்கள் வெளிநாடுகளில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு அது திரும்பி கிடைக்குமா என்றும் தெரியவில்லை, அது எங்கே போச்சு என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று நிறைய பேர் கடனுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அந்த வட்டியை கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் இவர்களுக்கு 6ஆம்
6ஆம் இடத்தில் இருந்த இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு மட்டும் 6ஆம் இடமாக வராமல் காலபுருஷ ராசிக்கும் 6ஆம் இடத்தில் வந்து அமர்ந்ததனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், லீகல் ப்ராப்ளம்ஸ் நிறைய சந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு இது நாள் வரை 12ஆம் வீட்டில் இருந்த இந்த ராகு என்ற கிரகம் இனி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பயிற்சியாக, மிகவும் எதிர்பார்ப்புக்குடைய ஒரு பயிற்சியாக அமைகிறது. இதே காலகட்டங்களில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பது மட்டுமல்லாமல் ராகுவையும் பார்க்க இருக்கிறார். இதனால் இவர்களது அபிலாஷைகள் பூர்த்தி அடையும். அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லக்கூடிய நினைத்த காரியங்களில் இவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வரவேண்டிய அந்த வருமானங்கள் என்பது பூரணமாக வரும். இவர்களுடைய வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல் ஸ்டாப் என்பது கிடைக்கும். மேலும் இவர்கள் எந்த விஷயத்துக்காக இது நாள் வரை பிரயத்தனப்பட்டார்களோ, எங்கே அவமானப்பட்டார்களோ, எங்கே தோல்வி அடைந்தார்களோ, எங்கே நிம்மதியை இழந்தார்களோ அதே இடத்தில் இவர்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது காலகட்டங்களில் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வையும் வந்து அமர்வதனால், சார் நான் இது நாள் வரை திருமணத்துக்காக காத்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வரன் என்பது கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வருவதற்கும் 7ஆம் இடமே இவர்களுக்கு கை கொடுப்பதனால் இவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தை இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மத்துக்கு வந்து அமரும் பொழுது 5ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு, நோய், எதிரியை குறிகாட்டுகிறது. இது போன்ற விஷயங்களுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். மேலும் இங்கு ராகு என்பவர் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரம், பிறகு சதய நட்சத்திரம், பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் என்பதனால் குருவின் சாரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய பித்துரு வம்சம், அப்பா வகையரா, அதாவது அப்பாவின் சொத்துக்களாக இருக்கலாம், அப்பாவுக்கு கொண்ட பதவி உயர்வாக இருக்கலாம், இதில் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும். ராகு சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத திடீர் லாபம் என்பது இவர்களுக்கு ஏற்படும். பிறகு ராகு அவிட்ட நட்சத்திரம், அதாவது செவ்வாயின் சொந்த சாரத்தில் வரும் பொழுது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது பூமியாக இருக்கட்டும், அதில் எதிர்பாராத திடீர் பிராப்தம், அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஐடி டவர்ஸ் வர்றது, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வர்றது போன்று ஒரு நல்ல அபிவிருத்தியையும் லாபத்தையும் இவர்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த பக்கத்தில் 6ஆம் இடத்தில் இருந்த கேது 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடம் என்பது வம்பு வழக்கு, எதிரி, நோய் போன்ற விஷயங்களை குறிகாட்டுகிறது. கேது 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது இது நாள் வரை இந்த வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இவர்கள் சிக்கி கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, ஒரு நல்ல காம்ப்ரமைஸ், ஒரு செட்டில்மெண்ட், அதன் மூலம் ஒரு அனுகூலமான பலன் என்பது கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக கேது என்ற கிரகம் இவர்களுக்கு உத்தர நட்சத்திரம், பிறகு பூர நட்சத்திரம், பிறகு சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். உத்தர நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் தொடர்பான விஷயங்களிலிருந்து எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரவில்லை, இந்த வேலை வாய்ப்பு வரவில்லை, ஆர்டர்ஸ் வரவில்லை என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். பிறகு பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமண பிராப்தம், வரவேண்டிய வருமானம், கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் போன்ற விஷயங்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். பிறகு கேது 5ஆம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மருந்துகள் இவர்களுக்கு சித்தியாகும். இவர்களது குழந்தைகள் விஷயத்தில் இது நாள் வரை தேவையில்லாமல் செய்து வந்த செலவுகள் என்பது சுருங்கி இனி இவர்களுக்கு இந்த பாதையில் பயணம் செய்யும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் என்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு தெளிவு, ஒரு தீர்க்கம்,
ஒரு ஞானம் கிடைக்கும். அதாவது இது நாள் வரை தேவையில்லாத சில கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு இருந்தால் கூட அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் வெளியே வந்து ஒரு யோகா தியானம் மூலம் தங்களை மேலும் அவர்களாகவே தெளிவு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் மேஷராசிக்காரர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு சார் நாங்கள் நிறைய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் இது நாள் வரை சந்தித்து வந்தோம் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி பயணமாக, ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது அமைந்திருக்கிறது. பரிகாரம் என்று வரும்பொழுது திங்கட்கிழமைகளில் இவர்கள் கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு அருகம்புல் வைத்து, முடிந்தால் பிள்ளையார்பட்டி சென்று ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிள்ளையார் கோயிலுக்கு கூட நீங்கள் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக 7 வாரம் சென்று அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்தால் போதுமானது. வெகு நாட்களுக்கு பிறகு இந்த ராகு கேது பயிற்சி என்பது மேஷராசிக்கு ஒரு மேன்மை பொருந்திய காலகட்டமாக அமைகிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், ராசியில் சந்திரன் உச்சம், ராசியாதிபதி சுக்கிரன் என்பதனால் மிகவும் மென்மையான நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், மேலும் தாயுள்ளம் படைத்தவர்கள், அனைவருக்கும் தங்களால் முடிந்தவரை நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்களுக்கு இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி என்ன சொல்கிறது என்றால், இதனால் வரை 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இருந்தது. இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வந்து ஜீவனஸ்தானத்திற்கு வர இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு இருந்த பொழுது இவர்களுக்கு நன்றாக லாபங்களை ஒரு விதத்தில் கொடுத்தாலும் அந்த கொடுத்த லாபத்தை இவர்களால் பூரணமாக அனுபவிக்க முடியவில்லை. மேலும் வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியவில்லை. ஒரு நிம்மதியான சுப செலவுகள் பண்ண முடியவில்லை. இதன் காரணம், இவர்களுக்கு ராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதனால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தேவையில்லாத ஒரு முடக்கம், தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்து அதில் மேலும் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் அடைந்தது தான் மிச்சம். லாபம் இது நாள் வரை வந்தது, ஆனால் எங்களால் அந்த லாபத்தை முழுவதுமாக உபயோகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டோம். ரிஷபராசிக்காரர்கள், நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை, கிட்டத்தட்ட வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானத்தை இந்த ஜென்மகுரு என்பவர் எங்களுக்கு கொடுத்து விட்டார். நிறைய இடங்களில், நிறைய விஷயங்களில் நாங்கள் முதலீடு செய்த அனைத்துமே தலைகீழாக மாறிவிட்டதனால் எப்பொழுதுமே ஒரு வேகமாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தது போல், இழந்தது போல் ஆகிவிட்டோம் என்று சொல்வதுதான் ரிஷபராசிக்காரர்களின் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்பவர் இவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இனியாவது அந்த ஏற்றத்தை எங்களால் அனுபவிக்க முடியுமா, அதனை உபயோகிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். இதன் காரணம், இது காலகட்டங்களில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து இவர்களுக்கு 10ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது ஒரு விதத்தில் இவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் செயல்படுகிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிகரற்ற லாபம் என்பது கண்டிப்பாக வரும். மேலும்
ராகு தனது சொந்த நட்சத்திரத்தமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் ரீதியாக இவர்களது பொருட்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, ஒரு நல்ல டிமாண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களாலும் கூட்டாளிகளாலும் வெளிநாட்டு தொடர்பிலும் இவர்களுக்கு பன்முக வருமானம், பன்முக லாபம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இதனை புத்திசாலித்தனமாக நீங்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு என்றுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. பொதுவாக 10ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இவர் நிறைய வருமானத்தை கொடுப்பார். வருமானத்தின் மூலமாக நமக்கு பிரச்சனைகளும் வரும், நமக்கு பிளஸும் வரும். ஆனால் குருவின் பார்வையில் ராகு அமர்ந்திருப்பதனால் தெளிவான திடமான லாபத்தை இனி கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பெற முடியும். இங்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இனி இவர்களுக்கு 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் இவர்கள் வயதை அனுசரித்து மாத்ரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் உடல்நிலை, அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய பழுவாக இருக்கலாம், இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் இந்த இன்சூரன்ஸ் வைத்துக் கொள்வது, மிதமான வேகத்தில் வாகனத்தில் இவர்கள் பிரயாணம் செய்வது, இவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அங்கே இவர்கள் கட்டக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் போன்ற விஷயங்களை அனைத்தையும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இவர்கள் புதிதாக வீடு கட்டும் பொழுது அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் போன்ற விஷயங்களில் பழுதில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம். 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக முதலில் அவர் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு எதுவும் ஃபைன் இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு பூர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் புத்திசாலித்தனமாக தங்களது உடலை இவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம், மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வீடு, வாகனங்கள், சுகஸ்தானம், அதிலும் குறிப்பாக தென்மேற்கு மூலையில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் புதிதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுவது, டெமாலிஷன் பண்ணுவது, கிணறு தோண்டுவது அல்லது இருக்கும் கிணறை மூடுவது போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யவாக இருந்தால் அதற்குண்டான ஒரு நல்ல ஜோதிட ஆலோசகரை அணுகி தெளிவான அறிவுரைகளை எடுத்து அதன் மூலம் நீங்கள் பயணிப்பது புத்திசாலித்தனம். குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த கடன் என்பது அடையும். இது நாள் வரை எங்கே தோல்வி அடைந்தார்களோ அங்கே இவர்கள் ஜெயிப்பார்கள். தொழிலில் ஒரு நல்ல விஸ்வரூப வெற்றி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவர்களுக்கு வழிபாடு அல்லது பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு இவர்கள் பிள்ளையார் வழிபாடு செய்வது, முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார் பட்டி செல்வது, அல்லது இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான பிள்ளையார் கோயிலில் திங்கட்கிழமை அருகம்புல் வைத்து அர்ச்சனை, அபிஷேகங்கள் தொடர்ச்சியாக 4 வாரங்கள் செய்வது இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி புதன் இவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு புத்திசாலித்தனத்தை, புத்தி கூர்மையை இயற்கையாகவே கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேண்டும் என்றாலும் அல்லது எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்றாலும் மிதுனராசிக்காரர்கள் தான் அந்த பதிலை, அந்த தீர்வை கொடுப்பதில் முதன்மையானவர்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களுக்கு பிரமாதமாக யோசனைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த யோசனைகளை இவர்களும் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த
தீர்வுகள் மூலம் இவர்களும் மேன்மை பெற முடியும். இது நாள் வரை இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார். இதனால் இவர்களுக்கு பல விஷயங்களில் விரயம் என்பது ஏற்பட்டது. மேலும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்ததனால் இவர்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் என்றும் ஒரு லக்ஸுரி என்பதும் இதுநாள் வரைக்கும் கிடைக்காமல் போய்விட்டது. நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் முதலீடு செய்த பிறகு அபிவிருத்தி என்பது ஏற்படாமல் கடன், அதனை அடைப்பதற்கு ஒரு கடன், அதனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் என்று கதறி கதறி கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் மிதுனராசிக்காரர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது என்ன செய்ய போகிறது? 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருந்த ராகு என்பவர் இனி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான வந்து அமர்கிறார். சனியின் வீட்டில் வந்து அமர்வதனால் அந்த வீட்டின் அதிபதி சனியை போல் செயல்படுவார். ஆனால் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருப்பதனால் பித்துரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் வம்சத்திலிருந்து இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். இதனால் நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்பு, ஒரு நிறைய ஆலயங்களுக்கு செல்வது, ஆலயங்களை புதுப்பிப்பது, வெளிநாட்டுக்கு செல்வது, இளைய கலத்திரத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஏற்படுவது, தூரதேச பயணத்தின் மூலம் அனுகூலம் பெறுவது என்று பல மேன்மைகளையும் பல சிறப்புகளையும் இந்த ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். குறிப்பாக முதலில் அவர் குருவின் சாரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் இவர்களது தொழில் மூலமாகவும் நிகரற்ற லாபமும் வெற்றியும் என்பது ஏற்படும். பிறகு ராகு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு பாக்கியங்கள், குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து அபிவிருத்தி என்பது ஏற்படும். அதையும் தாண்டி அவிட்ட நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு லாபஸ்தான அதிபதி மட்டுமல்லாமல் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்கள் இது நாள் வரை வாங்கி வச்சிருந்த அந்த கடன் என்பது இவர்களுக்கு நிவர்த்தியாகும். லாபம் என்பது மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் இது நாள் வரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கேது பகவான் எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதே நேரத்தில் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல சாப்பாடு இருக்கிறது, நான் அதனை உண்ண மாட்டேன். ஒரு நல்ல லக்ஸுரி இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, என்னால் அதனை ஓட்ட முடியவில்லை. ஒரு பெரிய லிவிங் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது, ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் உத்தியோகம் ரீதியாக வேறு ஒரு இடத்தில் போய் ஒரு சின்ன பேச்சுலர் அகாமடேஷனில் ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து கேது வெளியே வந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வந்து அமர இருப்பதனால் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பதை இந்த கேது பகவான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம், வெற்றி, பேர், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, வரவேண்டிய பேமெண்ட் எனக்கு வரும். மேலும் அரசாங்க ஒப்பந்தம் அல்லது அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். கேது பகவான் முதலில் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, பிறகு பூர நட்சத்திரத்தில் வரும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வரன் அமையும். வேலை வாய்ப்பு அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக வெளிநாடு சென்று படித்து ஏராளமான பணத்தை நான் வட்டியாக கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த சுமை என்பது
குறையும். பிறகு மக நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது சகோதரர்கள் ரீதியாகவும் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் வரை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம், சில சிக்கல்களை இப்பொழுது சட்ட ரீதியாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எதையோ இழந்தது போல், எதையோ விட்டு கொடுத்தது போல் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்கள் இனி தைரியமாக வீரியமாக அனைத்து விஷயங்களிலும் முதன்மை பெற வேண்டும் என்று ஒரு முன்னோடிகளாக திகழக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அமர்வார்கள். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது ஒரு நல்ல அனுகூலமான பலன்களையும் பாக்கியங்களையும் வெற்றியையும் இதனால் வரை இழந்த விஷயங்களை மீண்டும் கையில் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு பரிகாரம் என்று வரும் பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்காவை வழிபடுவது, ராகவேந்திரரை வழிபடுவது, மகான்கள் வழிபாடு வியாழக்கிழமை செய்வது என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளையும் இடைஞ்சல்களையும் கடகராசிக்காரர்கள் சந்தித்தார்கள். இதன் காரணம் அஷ்டம சனி மட்டுமல்ல, அதற்கு முன்பு மகரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்த்தார். பூசம் நாங்கள் போய்விட்டோம், மோசம் என்பது நான் சொல்லவில்லை. இதற்கு முன்பு நாம் கொடுத்த நிகழ்ச்சிகளை பார்த்து வாடிக்கையாளர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இது. கடகத்தை கசக்கி பிழிந்து தூக்கி போட்டது சனி என்பது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது அந்த காணொளி எந்த அளவுக்கு சென்றடைந்தது என்பதை பார்த்தாலே நன்றாக நமக்கு தெரிந்திருக்கும். ஏராளமான துக்கங்களையும் துரோகங்களையும் மட்டும்தான் கடகராசிக்காரர்கள் கடந்த 4-5 வருடங்களாகவே சந்தித்து வந்தார்கள். எல்லா பக்கமும் இவர்கள் அடி வாங்கினார்கள். அதாவது அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து வெளியே சொல்ல முடியாத அவமானத்தையும் தோல்வியையும் சந்தித்து வந்தார்கள் கடகராசிக்காரர்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது இவர்களுக்கு முதல்ல ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி பகவான் வெளியே மார்ச் மாதம் செல்கிறார். இதனால் இவர்களது கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் ஏதோ ஒரு அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறாரே என்று நீங்கள் எண்ண வேண்டாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 8ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த ராகுவை புனிதப்படுத்துவதற்கு, இந்த ராகுவை சுத்தப்படுத்துவதற்கு, இந்த ராகுவின் இருளை அகற்றி அதை ஒரு ஒளிவு பூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு குரு பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் 9ஆம் பார்வையாக குரு என்பவர் ராகுவை காண முடியும். 8ஆம் வீட்டில் சில எதிர்பாராத திடீர் ராஜ யோகத்தை ராகு பகவான் கொடுப்பார். அதாவது 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் 8ஆம் வீட்டில் ராகு அமரும் பொழுது பொதுவாக விபத்து, பிணி, கண்டம், நோய் அல்லது லீகல் இல்லீகல் ப்ராப்ளம் என்பதை ராகு பகவான் கொடுக்க மாட்டார். இதன் காரணம் முதல் 1 வருடம் இவர் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார். 8ஆம் இடம் என்பது சில எதிர்பாராத திடீர் லாபங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக அங்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் வட்டிக்கு மேல் வாங்கின விஷயங்களுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். ஒரு சொற்பமான கொஞ்ச வட்டிக்கு ஏதோ ஒரு காசை வாங்கி பெரிய கடன்களை எல்லாம் இவர்கள் தீர்த்து கொள்ள முடியும். பிறகு சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத திடீர் திருப்பம், திடீர் மாற்றம்,
திடீர் பணவரவு என்பது ஏற்படும். இதனை வைத்து ஏராளமான பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம். பிறகு அவிட்ட நட்சத்திரமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அல்லது இவர்களது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஒரு திடீர் அபிவிருத்தி, திடீர் வாய்ப்புகள், நல்ல மாற்றங்கள், அந்த இடம் பூமிக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன், நல்ல அபிவிருத்தி, ஏராளமான நபர்கள் வந்து இடத்தை இது நாள் வரை பார்த்து விட்டு போனார்கள், ஆனால் ஒரு லாபம் என்று வரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு அந்த இடத்தை விற்று கடனை அடைத்த பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த அஷ்டம ராகு குருவின் பார்வையில் அனுகூல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த பக்கத்தில் 2ஆம் பாவத்தில் கேது பகவான் வரும்பொழுது இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு, ஒரு ஞானம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வரியாக இருக்கலாம் அல்லது சொத்து வரியாக இருக்கலாம். கவனமாக கையாள்வது, அதற்குண்டான நல்ல ஒரு ஆலோசகர்களை சந்தித்து தேவையான அறிவுரைகளை பெற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். பிறகு கேது பகவான் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டு தொடர்பிலிருந்து இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக வரும். சுக்கிரன் இவர்களுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியாக வருவதனால் இவர்களது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வயதை அனுசரித்து இவர்களது மாத்ருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது வரும். ஒரு இடத்துல ஒரு 50 வார்த்தைகள் பேச வேண்டும் என்றால் 5 வார்த்தைகளை மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் குடும்பத்தில் வரும் பொழுது இவர்கள் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும். யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறார்கள், ஒரு பேமெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கூட கொஞ்சம் கவனமாக இந்த பேமெண்ட்டை இவர்களால் ஹானர் செய்ய முடியுமா, அந்த ஆர்டரை ஓகே பண்ணுவதற்காக வேகமாக இவர்கள் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் மிகுந்த மரியாதையுடன் அவர்களை பேசுவது புத்திசாலித்தனம். இவை அனைத்தையும் கவனமாக இருந்து கொண்டால் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குறிப்பாக இவர்கள் திங்கட்கிழமைகளில் பிள்ளையார்பட்டி சென்று மகா கணபதியை வழிபாடு செய்வது, முடிந்தால் ஒரு முறை ராகு கேது ஸ்தலங்களுக்கு இவர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் சென்று அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செய்வது, வீட்டின் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு 4 வாரம் அல்லது 7 வாரம் இவர்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம், மேலும் வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவதன் மூலமும் இவர்கள் இந்த ராகு கேதுவின் தாக்கத்திலிருந்து இதன் வீரியத்தை குறைத்து கொண்டு அபிவிருத்தியான பலன்களை பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரை வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகளில் சிக்கி சிதறி சின்னா பின்னமானதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் நிலைமை. எந்த ஒரு விஷயத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பின்றி அனைவருக்கும் உதவ வேண்டும். எப்பொழுதும் மிகவும் குஷியாகவும் மிகவும் உல்லாசமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் சிம்மராசிக்காரர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். ஆனால் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் இப்பொழுது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இனி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரப்போகிறார் என்பதனால் வெளியே சொல்ல முடியாத ஒரு பயம் என்பது ஏராளமான சிம்ம ராசிக்காரர்களிடம் இது நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவர் இனி 7ஆம் வீட்டுக்கு வர இருக்கிறார். இதனால் என்ன ஆக போகிறது என்றால், இவர்களுக்கு
கை விடுவதற்கு ஒரு பக்கத்தில் சனி இருந்தாலும் கை கொடுப்பதற்கு மறுபக்கத்தில் குரு என்பவர் பஞ்சமாதிபதியாக வருபவர் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்பவர் இங்கு தனது இருளை இழந்து பூரணமாக சுபக்கிரகமாக இவர்களுக்கு செயல்படுவார். இதனால் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக காதல் திருமணம், கலப்பு திருமணம், கலப்பு இனம், மொழி விட்டு மொழி திருமணம் செய்ய காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டாளிகளால் இவர்கள் நன்மை ஏற்பட முடியும். அதாவது 7ஆம் இடம் என்பது திருமணம், வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் குறி காட்டுவதனால் இது நாள் வரை இவர்களுக்கு இந்த விஷயத்தில் இருந்த தடை என்பது கண்டிப்பாக விலகும். மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முதலில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும். இதன் காரணம் புத்திரஸ்தானத்துக்கும் குரு பார்வை வந்து அமர்வதனால் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்கள் நடக்க வேண்டியதாக இருந்தாலும், வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் முதலில் இவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். அதன் பிறகு ஒரு எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்பது ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பார்க்க முடியும். பிறகு ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பித்ருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய தந்தை மூலமாகவும், இவர்களது சொத்துக்கள் மூலமாகவும், அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் அசையாத சொத்துக்களாக இருந்தாலும் ஒரு நல்ல அபிவிருத்தி, அதாவது எனக்கு ஏராளமான கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, எப்பொழுதோ நான் வாங்கி வைத்திருந்த இந்த சொத்தை விற்றுத்தான் எனது கடனை தீர்க்க வேண்டும் என்று கணக்கு போட்டு இருந்து தவித்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை அந்த கடன் என்பது இந்த சொத்து விற்காததனால் அடைக்க முடியாமல் இருந்தது. இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல விலைக்கு அந்த சொத்தை இவர்கள் விற்கவும் முடியும், கடனையும் தீர்க்க முடியும், அல்லது அந்த இடத்தை விற்றாலும் வேறு ஒரு நல்ல இடத்தை வாங்க முடியும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவர் குரு பார்வையில் இவர்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். இது நாள் வரை 2ஆம் இடத்தில் இருந்த இந்த கேது என்பவர் இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார். ஜென்ம ராசிக்கு கேது பகவான் வரும் பொழுது இவர்கள் பொதுவாகவே யாரையும் சந்தேகப்படாமல் இருப்பது நல்லது. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை புத்திசாலித்தனமாக நான் கேள்வி கேட்கப் போகிறேன் என்று சொல்லி சில கேள்விகளை கேட்பதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்படும். குதர்க்கமான எண்ணங்கள் மனதில் உதிக்காமல் தியானம் மூலம் இவர்கள் மனதை கட்டுப்படுத்துவது, பயிற்சி முயற்சிகளில் இறங்குவது புத்திசாலித்தனம். மேலும் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் ஏதோ விட்டு கொடுத்தது போல் இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னபோது கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். உங்கள் ராசியில் வந்து அமர்வதனால் உங்களுக்கு ஒரு தெளிந்த ஞானம், அதாவது இந்த விஷயத்தில் நாம் பயணிக்கலாமா வேணாமா போன்ற ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவு என்பது உங்களால் எடுக்க முடியும். குறிப்பாக முதலில் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்த பலவிதமான சிக்கல்கள் என்பது தீரும். பிறகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் ஒரு தெளிவு என்பதும், உங்களது உத்தியோகத்தில் ஒரு தெளிவு என்பதும், நாம் இதனை முயற்சிக்கலாமா வேண்டாமா என்ற அனைத்து விஷயங்களிலும் நீங்களே சுயமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை கேது பகவான் ஏற்படுத்துவார். பிறகு மக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கு அமைப்பு இருப்பதனால் புதிதாக ஒரு விஷயத்தை களத்தில் எடுப்பது, புதிதாக ஒரு விஷயத்தை கையில் எடுப்பது, இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம் முயற்சி செய்வது,
போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இது காலகட்டங்களில் புதிதாக நீங்கள் இறங்கக்கூடிய முயற்சிகள், அது ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு கல்வியாக இருக்கலாம். அது சார்ந்த நபர்களிடம் இருந்து தகுந்த ஆலோசனைகள் பெறுவது புத்திசாலித்தனம். ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஞானத்தை கொடுப்பார். தொடர்ச்சியாக மகா கணபதி வழிபாடு செய்வது, முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று திங்கட்கிழமைகளில் கேது பகவானுக்கு நீங்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனை, அபிஷேகங்கள், அன்னதானங்கள் தொடர்ச்சியாக 7 வாரங்கள் செய்வதன் மூலம் இந்த கேது பகவானின் மூலம் வரக்கூடிய பலவிதமான சிக்கல்களை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறுபக்கத்தில் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்க இருப்பதனால் உங்களது முயற்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் என்பதும் வெற்றி என்பதும் அதன் மூலம் லாபம் என்பதும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை நாம் கச்சிதமாக செய்ய வேண்டும். யாரையும் புண்படுத்தக்கூடாது. ஒரு ப்ளஸ் வந்தால் அதனை நாம் பல பேருடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மைனஸ் என்று வரும் பொழுது அதை முழுவதுமாக நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்புகளை நாம் சுமர்ந்தாலும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை அனுகூலமான பலன்களை மட்டுமே கொடுக்க வேண்டும். கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதும் அதற்கு தயாராகவும் கச்சிதமாக பொருந்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை ராசியில் கேது பகவான் அமர்ந்திருந்தார். அதனால் எதையுமே மிகவும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் முழுவதுமாக கவுந்தடித்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓரளவுக்கு குருவின் பார்வை இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்தாலும் இந்த குரு வக்கரமடைந்த பிறகு இவர்களுக்கு வரவேண்டிய சம்பத்துக்களாக இருந்தாலும் அல்லது இவர்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் வரவில்லை. இதனால் வெளியே கொடுத்த கமிட்மெண்ட்டை எங்களால் ஹானர் செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர இருக்கிறார். ஒரு பக்கத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவான், இது கண்டச்சனி என்று சொல்கிறார்கள். மறுபக்கத்தில் 10ஆம் பாவத்திற்கு குரு பகவான் வர இருக்கிறார். இது 10இல் குரு பகவான் வந்தாலும் தொழிலில் ஏதோ சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். இதனால் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சியை எடுத்துக்கொள்வோம். முதலில் ராசியை விட்டு இவர்களுக்கு கேது பகவான் வெளியே செல்கிறார். இதனால் வரை ராசியில் கேது பகவான் அமர்ந்து இவர்களை மொத்தமாக சுருக்கி விட்டார்கள். நிறைய கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சியை எடுக்கவில்லை. என்ன நடக்கிறதோ அதுவே நடந்துட்டு போகட்டும் என்று முடங்கி விட்டார்கள். ஏதோ ஒரு விஷயத்தை பறிகொடுத்தது போல், ஒரு டிப்ரெஷனில் இருப்பது போல், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பது போல் தான் இது நாள் வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 1-2 முறை முயற்சி செய்தார்கள். இறங்கிய பக்கம் எல்லாம் இவர்களுக்கு நஷ்டமும் அடியுமாக இருந்ததனால் எதையுமே முயற்சி செய்யாமல் ஒரு பறிகொடுத்தது போல் இருக்கிறார்கள். முதலில் இந்த கேது பகவான் இவர்களுக்கு ராசியை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இனி பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று சொல்வதை போல் இவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் பரவசமாகவும் உல்லாசமாகவும் அனைத்து விஷயங்களையும் இவர்கள் புத்தி கூர்மையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் அணுகுபவர்களாகவும் மேலும் மேலும் வெற்றிக்கு தயாராகி விடுவார்கள். 12ஆம் இடத்தில் கேது பகவான் இனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பித்துர் வர்க்கத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது
பிறகு கேது பகவான் பூர நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் வெற்றி என்பது ஏற்படும். கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும். மேலும் கேது பகவான் மக நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அனைத்து விஷயங்களையும் இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் சிக்கலில் மாட்டியிருந்தார்களோ அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கேது பகவான் ராசியை விட்டு வெளியே செல்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு பக்கத்தில் 10ஆம் இடத்தில் குரு, ஒரு பக்கத்தில் 7ஆம் இடத்தில் சனி. இந்த இரண்டு விஷயங்களும் இவர்களுக்கு இடையூறு கொடுப்பது போல் இருந்தாலும் அனைத்து இடையூறுகளையும் தூள் தூளாக தவிடுபொடியாக ஆக்கக்கூடிய ஆற்றலை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் அமர்ந்த ராகு பகவான் கொடுப்பார். ஏனென்றால் 6ஆம் இடத்தை வெறும் 6ஆம் இடமாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாகவும் 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 1.5 வருட காலம் என்பது இவர்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய ஜாக்பாட். இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் என்பதும் சந்தர்ப்பங்கள் என்பதும் கண்டிப்பாக வரும். குறிப்பாக மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறோம், ஊடகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறோம், இயல் இசை நாடகம் போன்ற துறைகளில் இருக்கிறோம். நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் பூரணமாக தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் ஏராளமான புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். இதனால் நல்ல ஒரு வெற்றியை இவர்கள் அடைய முடியும். குறிப்பாக ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் முதலில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பவர் இங்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் இவர்களது வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்கிறோமா, அந்த அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய அமைப்பை இங்கே இவர்கள் பெறுவார்கள். திருமண விஷயத்தில் காத்திருந்த நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். பிறகு ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு எதிர்பாராத டேர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படும். இந்த காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பிறகு ராகு என்பவர் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதியின் சாரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால் பூரணமாக வெற்றியை அனுபவிப்பதற்கு, அதன் மூலம் தங்களது ஆற்றலை மேலும் விரிவாக்கம் செய்து கொள்வதற்கு, ஏராளமான புதிய வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு, இவர்களை விட திறமை அல்லது படித்தவர்கள் அதிகம் இவர்களுக்கு எதிர்ப்புறத்தில் நின்றாலும் வெற்றி என்பது இவர்களுக்கு வரும். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த அதிர்ஷ்டம் மட்டும் பத்தாது, மேலும் நீங்கள் உங்களது திறமைகளை மெருகேற்றி கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற் போல் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது நாள் வரை கதறி கண்ணீர் சிந்து வந்த இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இதனை நன்றாக அறுவடை செய்வதற்கு மேலும் மேலும் உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். பரிகாரம் என்று வரும் பொழுது இவர்கள் திங்கட்கிழமைகளில் ஒரு முறை நவக்கிரகங்களில் கேதுஸ்தலம் சென்று வருவது, முடிந்தால் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக 7 வாரங்கள் வீட்டில் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையாரை அருகம்புல் வைத்து இவர்கள் அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்வது, அன்னதானங்கள் செய்வது, ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று வருவதன் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை இவர்கள் உணர முடியும். கன்னிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான அபிவிருத்தியான காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி என்பது அமைகிறது. வாழ்த்துக்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். சார், துளாராசிக்காரர்கள் தூள் தூளாக உடைந்து விட்டோம், அஷ்டம குருன்னு சொன்னாங்க. இவ்வளவு பிரச்சனையெல்லாம் அந்த அஷ்டம குரு கொடுக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்தாலும், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்பவர் ஏதோ சின்ன சின்ன வருமானத்தை கொடுத்தாலும்,
எங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஏராளமான செலவுகள் செய்துவிட்டோம், ஏராளமான கடனை வாங்கிவிட்டோம், வம்பு வழக்கு என்று அலைந்து கொண்டிருக்கிறோம். நோயின் தாக்கத்திற்கு என்ன நோய் என்றே தெரியாமல் ஏகப்பட்ட காசை விரயம் செய்து விட்டோம். துளாராசிக்காரர்கள் துக்கம் தொண்டையை எங்களுக்கு அடைத்து கொண்டிருக்கிறது, வேறு வழியே இல்லை என்று கண்ணீர் சிந்தக்கூடிய இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்னவென்றால், இந்த ராகு பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம குரு விலகி ராசியை குரு பார்க்கிறார், விசேஷ பார்வையாக பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அதனால் உங்களது அவமானம் என்பதும் துக்கம் என்ற விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்பவர் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இந்த ராசிக்கு பூரணமான சுபபலன்களை கொடுக்கக்கூடிய சனி என்பவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்து ஏராளமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பது ஒரு செகண்ட் குட் நியூஸ். சார், கேட்கறதுக்கே நன்றாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்பவர் 12ஆம் இடத்தை விட்டு வெளியே வருகிறார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். அதனால் 12ஆம் இடம் என்பது நமக்கு இது நாள் வரை ஒரு நல்ல உறக்கத்தையோ தூக்கத்தையோ கொடுக்கவில்லை. மாறாக இரவு நேரங்களில், அதிலும் வெளிநாடுகளிலும் ஏராளமான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்தது. இனி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகள் என்பது வரும். உங்களது முதலீட்டுக்கு உண்டான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் என்பது கிடைக்கும். இரவு நேரத்தில் ஒரு நிம்மதி என்பது கிடைக்கும். கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். உங்கள் பித்ரு வர்க்கத்தின் மூலமாகவும் நீங்கள் மேன்மையை பெற முடியும். பிறகு பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன், பிறகு பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் லாபம் என்பது ஏற்படும். உங்களுக்கு குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத நிறைய வாய்ப்புகள் என்பதும் திருப்பங்கள் என்பதும் மாற்றங்கள் என்பதும் அதன் மூலம் ஏற்றங்கள் என்பதையும் நீங்கள் பெறுவதற்கு உண்டான ஒரு உன்னதமான காலம். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று சொல்லக்கூடிய துளாராசிக்காரர்கள் நினைத்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும், மேலும் மேலும் மேன்மை பெற முடியும் என்பதுதான் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். மாறாக இந்த பக்கத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பொதுவாக அமர்ந்திருக்கும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, சிக்கல்களை கொடுப்பார். ஆனால் ராகு என்பவர் இங்கு குருவின் பார்வையில் அமர்வதனால் குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பதும், அது வேலையாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், வயதை அனுசரித்து இது நாள் வரை மந்தமாக மிகவும் மெதுவாக நடந்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு ஜெட் ஸ்பீடு என்பது பிடிக்கும். அதனால் இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்துக்களை பிரிக்க வேண்டியது, பாக பிரிவினை செய்ய வேண்டியது, அதன் மூலம் அபிவிருத்தி பெற வேண்டியது, மேலும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களுக்கு ஒரு தீர்வு பெற வேண்டியது, இந்த 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான பலன்களை பெற முடியும். இளம் வயதில் இருப்பவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திருமணத்திற்கு புதிய தொடர்புகள், காதலிப்பதற்கு புதிய தொடர்புகள், இவர்தான் நான் திருமணம் செய்யக்கூடிய நபர் என்பதை குறிகாட்டும். அந்த நபரை கொண்டு உங்கள் முன் நிப்பாட்டும். எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதனால் உங்களது முயற்சிகள் கைகூடும். முதலில்
குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிவர்த்தி என்பது ஏற்படும். ராகு 5ஆம் இடத்தில் சொந்த நட்சத்திரத்தில், அதாவது சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நிறைய புது புது யோசனைகள் வரும். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும். பிறகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். உங்களது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் அனுகூலமான பலன்களை பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பக்கத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தில், ஒரு பக்கத்தில் ராசிக்கு குரு பார்வை, 11ஆம் இடத்தில் கேது. பல வருடங்களுக்கு பிறகு முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் துலா ராசிக்கு அனுகூலமாக இருப்பதனால் இந்த காலகட்டங்களை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் நீங்கள் துர்காவை வழிபடுவதன் மூலம் மேலும் மேலும் ஏற்றம் பெற முடியும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். விருச்சிக ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைந்தாலும் இன்னமும் 4ஆம் இடத்தில் தான் சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மார்ச் மாதத்தில் தான் சனி பயிற்சி என்பது பூரணமாக இவர்களுக்கு ஏற்பட போகிறது. இதன் மூலம் இவர்களுக்கு பிளஸ்ஸா என்றால் மைனஸ் இல்லை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டங்களில் மைனஸ் பாயிண்ட் இல்லை என்று நாம் சொல்வதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். 4ஆம் இடம் என்பது நமக்கு சுகஸ்தானம், வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, கம்ஃபர்ட், லக்ஸுரி, மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அம்மாவை குறிகாட்டுவது தான் 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்த பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை, கடனுக்கு மேல் கடன். இதன் காரணம் 4ஆம் பாவத்தில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் பம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், லீகல், இல்லீகல், கடன், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாங்கி கொண்டு வந்த இடத்தில் அந்த டாக்குமெண்ட் இல்லை, டாக்குமெண்ட் இருந்தால் பட்டா இல்லை, பட்டா இருந்தால் அப்ரூவல் கிடைக்கவில்லை, அப்ரூவல் கிடைத்து விட்டாலும் அந்த வீடு கட்டுவதில் தடை, தாமதம் என்று தொடர்ச்சியாக ஒரு சிக்கல் முடிந்தால் அடுத்த சிக்கல், அது முடிந்தால் அடுத்த சிக்கல் என்று கதிகலங்கி கண்ணீர் சிந்திய நிலையில்தான் ஏராளமான விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்வது என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்பொழுது நாம் சொன்ன அந்த அனைத்து விஷயங்களிலும் அபிவிருத்தி என்பது ஏற்படும். 4ஆம் இடத்திற்கு ராகு வருகிறாரே, இது அர்த்தாஷ்டம ராகு என்று தானே பொதுவாகவே நாம் யோசிப்போம். 4ஆம் இடத்தின் அதிபதியை போல்தானே அவரும் செயல்படுவார். இப்பொழுது நாம் சொன்ன இந்த வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறு கொடுப்பாரா என்றால் பொதுவாக கொடுப்பார், ஆனால் இங்கே கொடுக்க மாட்டார். இதன் காரணம் இவர் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார். இதனால் வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து, கம்ஃபர்ட், லக்ஸுரி, மாத்துருஸ்தானம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். முதலில் குருவின் நட்சத்திரமான உத்திரட்டாதி சாரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்பதை இவர்கள் உணர முடியும். பிறகு இவர்கள் வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் என்பதும் அபிவிருத்தி என்பதும் ஏற்படும். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடன் தீரும், நோய் தீரும், வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் இந்த பாதையில் நாம் பயணித்தால் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நிலை என்பது ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இந்த ராகு என்பவர் பொதுவாக இந்த பெயர்ச்சியில் அபிவிருத்தியை கொடுப்பார். இவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை ராகு காலத்தின் வழிபாடு செய்வதன் மூலம் மேலும் மேன்மையை பெற முடியும். இந்த பக்கத்தில் லாபஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்த கேது பகவான்
10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வந்து முதலில் சூரியனின் நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நான் இது நாள் வரை எதற்காக காத்திருந்தேனோ, அது பேமெண்ட்டாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வியாபார ஒப்பந்தமாக இருக்கலாம், கௌரவ பதவிகளாக இருக்கலாம், இந்த அனைத்து விஷயங்களிலும் முதலில் எனக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். பிறகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாழ்க்கை துணைவர், வியாபார கூட்டாளிகளால் லாபம் பெறுவது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் எனக்கு ஒரு குட் நியூஸ், அதாவது இது நாள் வரை நான் வெளிநாட்டில் முடக்கம் செய்திருந்தேன், ரிட்டர்ன் வரவில்லை, ரிசல்ட் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கிடைக்கும். பிறகு கேது பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலில் புதிதாக பல விஷயங்களை யோசிப்பது, அதனை புகுத்துவதன் மூலம் நிறைய வாடிக்கையாளர்களை பெறுவது, நிறைய வியாபார கூட்டாளிகளை பெறுவது, நிகரற்ற லாபம் பெறுவது என்று அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அங்கீகாரம், டெவலப்மெண்ட் என்பதை இவர்கள் பெற முடியும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 10ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. 10ல் இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்துவார். 4ஆம் இடத்தில் சனி விலகுவது என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. 4ஆம் வீட்டில் ராகு குருவின் பார்வையில் அமர்வதனால் இது நாள் வரை இவர்கள் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பதும், ஒரு தீர்வு என்பதும், கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி என்பதும், அடுத்த கட்டத்துக்கு செல்வதும், இவர்களது மாத்துரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய தாயார் வர்க்கத்துக்கு உத்தியோகமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், உடல் நிலையாக இருந்தாலும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட், ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதுடன் இவர்களது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் பெற முடியும். சார், இப்போத்தான் விருச்சிக ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, அப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது தொடர்ச்சியாகவே 10 வருஷமா எங்களுக்கு ஒரு குட் நியூஸே இல்லை, எல்லாமே தோல்வி மேல் தோல்வி, அடிமேல் அடியாகத்தான் இருக்கிறது என்று வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து நான் அடிக்கடி சொல்வதை போல் ஒரு விறுவிறுவிறு என்ற ஒரு வளர்ச்சியை பெறுவதற்கு இனி வரக்கூடிய கிரக நிலைகள் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. உங்களை மேலும் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள், உங்களது திறமைகளை வளர்த்தி கொள்ளுங்கள், உங்களது தகுதிகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்களாகவே பெற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய இந்த வாய்ப்புகளில் யாராக இருந்தாலும் அவர் முன் நாம் சவால் விட்டு ஜெயிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். நாம் இந்த கிரகங்களின் பலன்களை காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். தனுர் ராசிக்கு இப்பொழுதுதான் 7.5 சனி என்பது பூரணமாக முடிந்திருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் 7.5 சனியில் சந்தித்தார்கள். இந்த 7.5 சனி என்பது ஒரு விதத்தில் ஏதோ நாங்கள் தண்டிக்கப்பட்டது போல் ஆகிவிட்டோம் என்பதுதான் எல்லாரும் சொல்கிறார்கள். சார், போராடம்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ஆனால் இந்த 7.5 சனி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு எப்பொழுதுமே கையில் பணம் இருக்கக்கூடிய நபர்களாகிய நாங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று ஏற்பட்டது. 7.5 சனி முடிந்த பிறகு பார்த்தால் ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் போய் அமர்கிறது. 6ஆம் இடத்தில் ராசியாதிபதி குரு பகவான் போய் அமர்ந்ததனால் வம்பு, வழக்கு, நோய், எதிரி, கடன் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. இதனால் துக்கம் அதிகம், ஏதோ தண்டிக்கப்பட்டவர்கள் போன்ற ஒரு நிலையில் நாங்கள் சிக்கிக்கொண்டோம். ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது.
அதாவது இந்த ராகு பயிற்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் முதலில் உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை, அதுவும் சமசப்தம பார்வை. ஜோதிடத்தின் அடிப்படை தெரிந்தவர்களுக்கே நன்றாக தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது. இதனால் இது நாள் வரை முடங்கி கிடந்து வந்த இந்த தனுராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு ஆக்டிவ் மோட், இந்த ஏரோப்ளைன் மோடு என்பது போய் ஒரு ஆக்டிவ் மோடு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் 9ஆம் பாவத்துக்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், பித்ருஸ்தானம். இங்கு கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தகப்பன் சம்பந்தப்பட்ட மேன்மைகள், பித்துரு வர்க்கத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் என்பது வரும். ஆனால் எளிதாக சமாளித்து விடலாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே தனுராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். மேலும் பொது காரியங்களுக்கு செல்லும் பொழுது முடிந்தவரை வார்த்தைகளை அதிகம் கொடுக்காமல், மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் விலகி இருப்பது இவர்களுக்கு நல்லது. கேது பகவான் பூர நட்சத்திரமான சுக்கிரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கடன் என்பது ஒரு அனுகூலமான கடனாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக கடனாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 9ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் பெரிதாக உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்க மாட்டார். ராசிக்கும் லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலமான பலன்களை இவர் கொடுப்பார். இந்த பக்கம் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில், அதாவது கும்பத்தில் ராகு பகவான் அமர இருக்கிறார். இந்த ராகுவையும் குரு பார்ப்பது குரு சண்டாள யோகமாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இது நாள் வரை முயற்சியே செய்யாமல் வந்த இந்த தனுராசிக்காரர்கள் ஏராளமான புதிய விஷயங்களில் களம் இறங்குவார்கள். இவர்களுக்கு முதலில் இவர்களது முயற்சிகளாலும் இவர்களது வீடு மனை போன்ற விஷயங்களிலும் முதல் தரமான வெற்றி என்பது ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது இந்த தனுராசிக்கு ராசியாதிபதியின் நட்சத்திரமான குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வெற்றி என்பதும் நல்ல லாபம் என்பதும் அதன் மூலம் ஒரு அபிவிருத்தி என்பதும் ஏற்படும். பிறகு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத ஒரு புதிய மாற்றம், ஒரு நபரை சந்தித்தேன், தொடர்பு, அதன் மூலம் ஒரு ஏற்றம், அதன் மூலம் பல வாய்ப்புகள், அதன் மூலம் பூரணமாக எனது ஆற்றலை, எனது திறமையை வெளிப்படுத்தினேன். ஏராளமான மக்கள் அதனை ரசித்தார்கள். அதனால் தொடர்ச்சியாக எனக்கு மீடியா, ஊடகங்கள், திரைப்படம், இயல், இசை, நாடகம், கதை, கட்டுரை, கவிதை, பாடல் போன்ற விஷயங்களில் பல புக்கிங் கிடைத்தது, நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது, நிறைய வெற்றி ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்து கொண்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைத்து கொள்ளும் அளவிற்கு நாம் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறகு ராகு பகவான் இங்கு செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, செவ்வாய் என்பவர் இந்த ராசிக்கு 5, 12ஆம் வீடுகளை குறிக்காட்டுவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு என்பது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஏற்படும். இதனால் வரை குழந்தைகள் விஷயத்தில் மந்தமாக இருந்து வந்த தனுராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஜெட் ஸ்பீட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். நடுவயதில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான தகுதியான ஆட்கள் வருவார்கள். இதனால் வரை ஏராளமாக நபர்கள் வந்தார்கள், எதுவும் எடுபடவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. வழிபாடுகள் என்று வரும்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு நவக்கிரகங்களில் ஒரு முறை திங்கட்கிழமையில் வாய்ப்பு கிடைத்தால் கேது ஸ்தலம் சென்று வருவது, பிறகு தொடர்ச்சியாக 9 வாரங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு
நீங்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனை, அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சார், மகர ராசி ஏதாவது நல்லதாக சொல்லுங்கள் சார். 7.5 சனியில் டோட்டலாக நாங்கள் ஃபுல்லாகவே காலி ஆகிவிட்டோம். வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோ அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து அடி வாங்கியே மறத்து போய்விட்டோம். சுத்தமாக கதி கலங்கி விட்டோம். ஏராளமான பிரச்சனைகளுக்கு நடுவே மடங்கி ஒடுங்கி வேறு வழி இல்லாமல் முடக்கமாகிவிட்டோம் என்பதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. குறிப்பாக இவர்களுக்கு இந்த மகரத்தில் உள்ள திருவோண நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்த போது, பிறகு அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்த பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகி ரத்தானது. குழந்தைங்களுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு அந்த கோர்ஸை படிக்கவும் முடியல, ஃபீஸை வாபஸ் வாங்கவும் முடியல. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக சொன்னதுனால ஏராளமான காசை நகையை அடமானம் வச்சு கட்டிட்டு போய் அங்கே செட் ஆகாமல் போன ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. கட்டின காசும் திரும்ப கிடைக்கல. இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டுட்டோம். ஒரு நோய் போனால் இந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர், அங்கே போனால் இங்கே வம்பு வழக்குன்னு கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு வரமாட்டார், ஜட்ஜு வந்தால் ஆப்போசிட் வக்கீல் வரமாட்டார், வக்கீல் வந்தால் ஒன்றும் வாதாட மாட்டாங்க. இப்படியே நாள் போனது, நேரம் போனது, வாழ்க்கை போனது, இளமை போனது தான் மிச்சம். இதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. இவர்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் என்ன என்றால், ராசி அதிபதி சனி ராசியின் 2ஆம் இடத்தை விட்டு வெளியே போகிறார். இந்த ராகு பெயர்ச்சி காலகட்டங்களில் சனி என்பவர் இவர்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஏராளமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்றால் என்ன என்பதை இப்பொழுதுதான் பார்க்க போகிறார்கள். 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது என்பவர் இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 8ஆம் இடம் என்பது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானத்தையும் தோல்வியையும் கொடுக்கும். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வராமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மகரத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி. முதலில் கேது பகவான் சிம்மத்துக்கு வரும் பொழுது, சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பித்ருவர்க்கம், பித்துர் மேன்மை, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன கோளாறு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராத அளவுக்கு கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். பிறகு பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்த பிறகு இந்த பூரம் என்பவர், அதாவது சுக்கிரன் என்பவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி என்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு பெருசாக ப்ளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இருந்தாலும் புதிதாக ஒரு ரிஸ்க் எடுப்பது, தெரியாத நபரை நம்பி நாம் இன்வெஸ்ட் செய்வது, இதற்காக கடன் வாங்குவது என்று நீங்கள் உங்களை முடக்கம் செய்யாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். குரு இங்கு 6ஆம் வீட்டில் மறைந்தாலும் மகரத்துக்கு விரையாதிபதியாக குரு வருவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற அமைப்பில் இந்த குருவின் மறைவு என்பது பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் குரு மறைவு என்று எடுத்துக்கொண்டாலும், கேது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைகிறது என்று எடுத்துக்கொண்டாலும், இந்த இரண்டுமே ஒரு விதத்தில் மைனஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டாலும், இந்த 2 மைனஸ் பாயிண்ட்டையும் ப்ளஸ் பாயிண்டாக அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்பவர் நமக்கு கொடுப்பார். ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் அமரப்போகிறார். 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் பொதுவாக என்னென்ன கெடுதல்கள் கொடுக்குமோ அதை கொடுக்காது. ஏனென்றால் இருள் கிரகமான ராகுவிற்கு குருவின் பார்வை பூரணமாக சுபக்கிரகமாக செயல்படுவதன் மூலம் தனம், குடும்பம், வாக்கு, வரவேண்டிய பணம் என்பது கண்டிப்பாக வரும்.
மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது வெகு நாட்கள் பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக கிடைக்கும். இதனால் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் வெற்றி, மேலும் உங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் திடீர் லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பிறகு அந்த லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது புத்திசாலித்தனம். அதையும் தாண்டி அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த அவிட்டம் என்பது உங்களுக்கு 4-11 வீடுகளின் அதிபதியாக வருவதனால் உங்களது சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம், நல்ல இடத்தை விற்று ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டிய அமைப்பு, அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்து பலவிதமான கடன்களை அடையக்கூடிய அமைப்பு, மேலும் குடும்பத்திற்கு தேவையான சுப செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு என்பவர் ஒரு ப்ளஸ் பாயிண்டாகத்தான் செயல்படுவார். கேது என்பவருக்கு மட்டும் நீங்கள் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக மகா கணபதி வழிபாடு, தொடர்ச்சியாக 8 வாரங்கள் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது, அர்ச்சனை அபிஷேகம் செய்வது, முடிந்தால் ஒரு முறை நவக்கிரகங்களில் நீங்கள் கேது ஸ்தலம் சென்று அபிஷேகம் செய்வதன் மூலம் 8ஆம் இடத்தில் இந்த கேது என்ற கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த கெடுதலான பலன்களை தவிர்த்து கொள்ளலாம். நண்பர்களே, நாம் பலன்களை இப்படி காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி சார், இன்னும் 7.5 சனி முடியல, மார்ச் மாதம்தான் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அர்த்தாஷ்டம குருன்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே முடியல சார். 2ஆம் இடத்துல ராகு சார். ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தா திரும்பவும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது. சரி, அதே இடத்துல தான் நிற்கிது, பரவாயில்லன்னு பார்த்தா கடன் மட்டும் ஒரு படி ஜாஸ்தியாயிருக்கு. கடன் சொச்சம், உயிர் மிச்சம், திரும்ப திரும்ப கடனில் ஒரு சிலந்தி மாதிரி மாட்டி கொண்டிருக்கிறோம். கும்பராசிக்காரர்கள் டோட்டலாகவே காலி, வெறும் உயிர் மட்டும்தான் எங்கள் உடலில் இருக்கிறது என்று சொல்வதை போன்ற ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் பல கும்பராசிக்காரர்களின் நிலைமை. இப்பொழுது இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு 7.5 சனியில் நடு சனி என்பவர் விலகி ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருந்த குரு என்பவர் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு ராசியை பார்க்கிறார், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதையும் தவிர பழம் நழுவி பாலில் விழுவது போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடம் என்பதுதான் நமக்கு தோல்வியையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்த பிறகு ஏதாவது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கொடுப்பார். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவுக்கு கம்பேர் பண்ணினா அது ஒரு 5% தான். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடியது போல் வரக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் தடையாகும். எப்படி சார் தடையாகும்? வரக்கூடிய வரன் எங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, எங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனுடைய ஒர்த்து 1 கோடி ரூபான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு மேலே 1.5 கோடி ரூபாய்க்கு கடன் வச்சுருப்பாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. அது கடைசி நேரத்தில் நமக்கு தெரிய வரும். அதனால் அந்த திருமணம் ரத்தாகும். அதனை நாம் ஒரு விதத்தில் நல்லது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிக்காத விஷயத்தை இவர் படித்திருக்கிறார், செய்யாத விஷயத்தை இந்த அம்மா செய்கிறது என்று வரனை காண்பிப்பார்கள். கடைசி நேரத்தில் நமக்கு உண்மை தெரிந்து ஒரு தெளிவு ஏற்படும். வியாபார கூட்டாளி முதலில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்வார், கடைசி நேரத்தில் என்னால் முடியலன்னு கைவிரிப்பார். இதெல்லாம் நம்மை பெரிதாக பாதிக்காது. எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், சின்ன சின்ன டென்ஷன்ஸ் என்பதை 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் நமக்கு கொடுத்தாலும்
அதனை நமது நல்லதுக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கவனமாக நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் இந்த 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக வரக்கூடிய வரன்கள் அந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்மையாகவே தகுதியானவர்களா, விவாகரத்து வாங்கிவிட்டோம் என்று சொல்லியிருப்பார்கள், ஆனால் விவாகரத்துக்கே அவர்கள் முயற்சி செய்திருக்க மாட்டார்கள். அதற்குண்டான ஆவணங்களை நீங்கள் குறிப்பாக பரிசீலனை செய்து கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்காத உணவை எடுத்துக்கொண்டு மிகவும் காரமான உணவை தவிர்த்து சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய கேது இந்த அளவுக்கு நமக்கு அனுகூலங்களை கொடுக்கும். ராசியில் வரக்கூடிய ராகு என்பவர், இந்த ராகு என்பவருக்கு பொதுவாகவே தாம் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக செயல்படுவார். ராசியாதிபதி ராசியில் இருக்கிறார், அவருக்கு குருவின் பார்வை அமர்கிறது. இதனால் வரை உங்களுக்கு எதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அவற்றில் ஒரு தெளிவு என்பதும் ஒரு தீர்க்கம் என்பதும் கிடைக்கும். ஒரு விடாப்பிடியாக பிடிவாதமாக ஒரு விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ராசியில் அமர்ந்த ராகு என்பவர் நமக்கு கொடுப்பார். இவை நமக்கு அனுகூலமான விஷயங்களாக, அதாவது நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களாக, தெளிவான விஷயங்களாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். முதலில் குருவின் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும், நமக்கு வருமானம் வருவதுமாக, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுவதுமாக, நாம் நினைத்த காரியங்களில் நமக்கு வெற்றியை ஒன்றுக்கு பல மடங்கு கொடுப்பவராக வருவார். பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது திடீர் வருமானம், ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டில் குடியுரிமை கிடைப்பது, அதன் மூலம் நாம் வெளிநாடுகளில் ஒரு நல்ல அபிவிருத்தி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவார். பிறகு ராகு என்பவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது சகோதரர்கள் மூலம் நன்மையும், நமது தொழிலில் மேன்மையும், வீடு வாகனங்கள் மனை தோட்டம் போன்ற விஷயங்களை இதனால் வரை ஒரு நல்ல விலைக்கு விற்க வேண்டும் என்று காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல விலை, நல்ல லாபம் கிடைப்பதனால் பலவிதமான கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதன் பிறகும் ஒரு லாபத்தை வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக நல்ல அபிவிருத்தியான பலன்களை கொடுப்பதற்கு ராசியில் அமரக்கூடிய ராகு குருவின் பார்வையில் நிறைய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவருக்கு மட்டும் தொடர்ச்சியாக 7 வாரங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. சார், மீனராசி, ராசியில ராகு, 7.5 சனி, அதுவும் இப்போ நமக்கு நடு சனி வரப்போகுது என்று சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு கடனை, அதை அடைப்பதற்கு இன்னொரு கடன், ஏராளமான பணத்தை முதலீடு செய்து விட்டோம், ரிட்டர்ன்ஸ் வரவில்லை, குழந்தைகளை படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டோம், படித்து முடித்த பிறகு சான்றிதழ்கள் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக நாங்கள் எங்களது சொத்தை, எங்களது வீட்டை அடமானம் வைத்து விட்டோம், வாய்ப்புகள் வரவில்லை, எனது வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வருமானத்தை கொண்டு வந்தார், இப்பொழுது அவரும் ஒன்றும் இல்லாமல் முடங்கி கிடைக்கிறார், மொத்த குடும்ப சுமை என்பது என்மேல்தான் இருக்கிறது, வெந்து தணிந்தது காடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு மட்டும் வெந்துக்கிட்டே தான் இருக்கு, எதுவுமே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு முதலில் விரய சனி என்பது விடுகிறது. சனி பகவான் ராசிக்கு வருவதன் மூலம் நமக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயம் என்பது டோட்டலாக நமக்கு விடுகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இனி 6ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருந்த குரு, வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவர் 4ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார். இதனை அர்த்தாஷ்டம குரு என்கிறார்கள்.
4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நமக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் நமக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும். இனி 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனைத்தான் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்வதுண்டு. 12ஆம் பாவத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்த பிறகு வெளிநாட்டு தொடர்பில் ஏராளமான வாய்ப்புகள் என்பது நமக்கு கிடைக்கும். அதில் தேவையான நல்ல வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இங்கு ராகு பகவான் முதலில் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டில் முடக்கமாகி இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கு சட்ட சிக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக மாறிவிடும். பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் நமக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் என்பது ஏற்படும். பிறகு ராகு பகவான் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி என்பது ஏற்படுவது மட்டுமல்லாமல் மேலும் நமக்கு பாக்கியங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை என்பது நமக்கு அனுகூலமாக வரும். இரவு நேரத்தில் நாம் நம்மை மேலும் குழப்பிக் கொள்ளாமல் இரவு நேரத்தில் புதிதாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு வேகமாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் காலம் தாமதித்து முடிவெடுப்பது நமக்கு புத்திசாலித்தனம். மறுபக்கத்தில் 6ஆம் பாவத்தில் இவர்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் நமக்கு பலவிதமான வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கு கேது பகவான் தயாராக இருக்கிறார். அதாவது குடும்பத்தில் உறவினர்களுக்குள் சண்டை, வம்பு, வழக்கு என்பது ஏற்பட்டு இதனால் வரை நாங்கள் பிரச்சனைகளில் தவித்தோம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கேது என்பவர் முதலில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார். அது லீகல் ப்ராப்ளமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பேமெண்ட் வர வேண்டியது அல்லது பண வரவு வர வேண்டியது, வேலை வாய்ப்பு வர வேண்டியது போன்ற அனைத்து விஷயங்களிலும் அனுகூலமான பலன்களை இவர்கள் பெற முடியும். பிறகு சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது 6ஆம் பாவத்தின் அதிபதியின் நட்சத்திரம் 8ஆம் பாவத்தின் அதிபதியின் நட்சத்திரம் 6ஆம் பாவத்தில் இருப்பதனால் இந்த 6-8 தொடர்பு என்பது இவர்கள் எதிர்பார்க்காத திடீர் ராஜயோகத்தையும் விபரீதமான ராஜயோகத்தையும் இவர்களுக்கு ஏற்படுத்தும். பலவிதமான கடன்களை இவர்கள் அடைக்க முடியும். மேலும் மேலும் அபிவிருத்தியை எதிர்பார்த்து காத்திருக்க முடியும். குறிப்பாக இடத்தை விற்று, சொத்துக்களை விற்று லாபம் பெற்று வேறு ஒரு நல்ல திருப்திகரமான இடத்தை வாங்க முடியும். 6ஆம் பாவத்தில் சொந்த நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வரும். அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நல்ல மாற்றம், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என்பது ஏற்படும். நம்ம படித்த படிப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகளை இந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்திற்கு குரு பார்வை என்பது ஏற்படுகிறது. 12ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருந்தாலும் அவரும் குரு பார்வையில் குரு சண்டாள யோகமாக நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பரிகாரம் என்று வரும் பொழுது 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு மட்டும் செவ்வாய், ஞாயிறு, வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவதன் மூலம் இதன் கெடுதலான பலன்களை குறைத்து கொள்ளலாம். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.